எல்லாம் அந்த வக்கீல்கள்லாம் எல்லா பேரும் இந்த கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் போய்க்கிருக்காங்க வந்துருக்காங்க. ஆனா அந்த வக்கீல் வண்டு முறையை மட்டும் காருக்குள்ள உட்காந்து வெறும் பொய்யா பேசிக்கிருக்கானே. ஆனா அவனும் அந்த டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து காமிப்பான்ல. அவனை காமிக்க சொல்லுங்க, உண்மையிலே வக்கீல் தானா அப்படின்ட்டு அடுத்த வீடியோல அவன் சர்டிஃபிகேட் எடுத்து காமிக்க சொல்லுங்க. ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை பெருமைக்கு ஆபத்து வந்து போட்டு இருக்கா தெரிஞ்சிருக்கும். சம்பந்தம் இல்லாம என்ன கேட்கறாங்க, நீ அட்வொகேட்டா அப்படின்னு சொல்றீங்க. நான் என்ரோல் பண்ணி படிச்சு முடிச்ச 1 வருஷம் கூட ஆகல. அதே தாண்டி இந்த அட்வொகேட் நெல்சன் பார் கவுன்சில் என்ரோல் பண்ணி சரியா 7 மாசம் தான் ஆகுது. ஆனா 1.5 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே பல யூடியூப் சேனல்ஸ்ல போயிட்டு தன்னை ஒரு அட்வொகேட்னு சொல்லி விளம்பரம் பண்ணியிருக்காரு. இன்னும் தமிழக வெற்றி கழகத்தோட செயல்பாடுகளை மக்கள் இன்னும் வீரியமாக பார்க்கலாம். வர போறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரம் பேசின என்னையே, அதாவது ஒரு அட்வொகேட் ஒருத்தரே வந்து இந்த அளவு அவங்க வந்து ப்ரெஷர் கொடுக்கும். ஆரோட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நேர்காணல் இணைஞ்சிருக்கிறவர் அட்வொகேட் நெல்சன் அவர்கள் தான். வணக்கம் பிரதர். வணக்கம். இப்படி அட்வொகேட் ஆகிறதுக்கு முன்னாடியே தன்னுடைய சுய லாபத்துக்காகவும் பப்ளிசிட்டிக்காகவும் தன்னை ஒரு அட்வொகேட்னு சொல்லி விளம்பரம் தேடிக்கிட்டா அது சட்டப்படி குற்றம். செக்ஷன் 45 ஆஃப் இந்தியன் அட்வொகேட் ஆக்ட் படி 6 மாதம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கிடைக்க வாய்ப்புண்டு. அட்வொகேட் நெல்சனோட வீடியோலாம் பார்த்து நம்புற மக்கள் கிட்ட நான் கேட்குறேன், தான் ஒரு அட்வொகேட்ன்றதே பொய் சொல்லி ஏமாற்றக்கூடிய நெல்சன் எப்படி உண்மை பேசுவார் நீங்கள் நம்புறீங்க?